அதிமுக திமுகவோட சண்டைக்கு போயிட்டுருக்கு. போகும்போது தாவேக்க குறுக்குல பூந்து என்ன பண்ணுது, அந்த ஸ்பேஸை அவங்க எடுக்க பார்க்குறாங்க. அப்போ அந்த 1வது 2வது இருக்கக்கூடிய அந்த போட்டியில் வந்து அதிமுக வந்து இதில் லூஸ் விட்டுதுன்னா நம்ம வந்து தேவையில்லாமல் இதாயிடுவோம். ஏதோ இளைஞர்கள் பேசுகிறாங்க போ அப்படின்னு நம்ம போக முடியாது. அவங்க இன்னொன்று அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருந்தது. பிஜேபி ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஏன்னா அது ஒரு தேசிய கட்சி, அதை தாண்டி ஏடாகூடமான கட்சி. அவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கூட்டணி அமையலைன்ற அந்த ஒரு பிரச்சனை இருந்தது. அப்போது டிடிவி தினகரன் அவர்கள் உள்ளே வரணும். டிடிவி தினகரன் அவர்கள் உள்ளே வந்தோம்னா செங்கோட்டையன் போன்ற ஆட்கள் வெளியில் போயிட்டு யார் வேணும் யார் வேணாம், ராமதாஸ் பிரிஞ்சு இருக்கிறாரு, அன்புமணியும் பெரியவரும். அப்போது யாரை சேர்க்கறது, யார் நம்ம கூட ஒத்து வருவாங்க, யார் நம்ம கூட பயணம் பண்ண போனாங்க, அந்த ஒரு முடிவு எடுக்கணும். அதெல்லாம் முடிச்சு இப்போ சரியாயிடுச்சு. சரியானதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பிரச்சாரத்தை ஆல்ரெடி பிரச்சாரம் இதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. 180 தொகுதி போயாச்சு. ஸோ அவங்களோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரச்சாரம், 2வது கூட்டணி, 3வது இப்போ வேட்பாளர் தேர்வில் பரிசீலனை பண்ணிட்டு ஸ்க்ரூட்டினி போயிட்டுருக்கு. இதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை இன்ஸ்டால்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டுருக்கு. இப்போ இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே சரி இது என்ன இங்கே ஒரே சத்தமாக இருக்குது, இது சத்தம் என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தாவேகா போட்டு தர்மடி அடிக்கிறாங்க.